Students, CSIR NET December 2023 ல வந்த கொஸ்டின் தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The coefficient of x cube in the interpolating polynomial for the data அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டாவுக்கான இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் -1/3, செகண்ட் ஆப்ஷன் இஸ் -1/2, தேர்ட் ஆப்ஷன் இஸ் 5/6 அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 17/6. இதே ப்ராப்ளம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அதில் லெக்ராஞ்சியன் இன்டர்போலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பாலினாமியல் கால்குலேட் பண்ணி அதில் எக்ஸ் கியூப்கான கோஎஃபிஷியன்ட் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். தென் அதே ப்ராப்ளத்தை நம்ம இந்த வீடியோவில் நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நம்ம அதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அது நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் மெத்தடில் எப்படி நம்ம டேபிள் அதுக்கு முதல்ல நம்ம டிஃபரன்ஸ் டேபிள் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ் நமக்கு இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4. ஒய்னுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? 1, 2, 1, 3, 5. நெக்ஸ்ட்டு டிவைடட் டிஃபரன்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் நம்ம டெல் ஒய் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா? எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இங்கே 1 ஃபஸ்ட் நம்ம ஒய்னுடைய வேல்யூ தான் நியூமரேட்டரில் மார்க் பண்ணுவோம். அப்போ 2 - 1, அதாவது செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ. 2 - 1 டிவைடட் பை 1 - 0 இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு 1 - 2 டிவைடட் பை 2 - 1. நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு 3 - 1 டிவைடட் பை 3 - 2. அதே போல் நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு 5 - 3 டிவைடட் பை 4 - 3. இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 2 - 1 நமக்கு 1 ஆகும். 1 - 0 1, அப்போ இதனுடைய வேல்யூ 1 ஆகும். நெக்ஸ்ட்டு 1 - 2 நமக்கு -1 அப்படின்னு ஆகும். 2 - 1 1 ஆகும். அப்போ இதனுடைய வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு இதை நம்ம இதனுடைய டிஃபரன்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 3 - 1 2 ஆகும். 2 டிவைடட் பை 1, அப்போ இதனுடைய வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 5 - 3 நமக்கு 2 ஆகும். 4 - 3 1 ஆகும். அப்போ இதனுடைய வேல்யூவும் 2 இல்லையா? இது ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஃபரன்ஸ் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா del ஸ்கொயர் ஒய் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இங்கே. இப்போ இதனுடைய வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூனுடைய டிஃபரன்ஸ், அதாவது -1 மைனஸ் இந்த 1 நம்ம மார்க் பண்ணுவோம் டிவைடட் பை இங்கே நமக்கு 2 - 0, அதாவது ஒரு டேர்ம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் மார்க் பண்ணுவோம். அப்போ இங்கே 2 - 0. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 2 - 1 2 மைனஸ் ஆஃப் -1 இருக்கா, அப்போ இது +1 ஆகிடும். டிவைடட் பை 3, இந்த 2 விட்டுட்டு இந்த 1 3 - 1 நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த டிஃபரன்ஸ் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? 2 - 2 டிவைடட் பை 4 - 2. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நமக்கு -1 -2 ஆகும். -2 டிவைடட் பை 2 நமக்கு -1 அப்படின்னு ஆகும் இல்லையா? 2 டிவைடட் பை 2 கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. இங்கே நமக்கு 4/2 அப்படின்னு ஆகும். 4/2 வேல்யூ 2, 3/2. நியூமரேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டரில் நமக்கு 3 - 1 2 இருக்குது. அப்போ 3/2. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். இது செகண்ட் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இல்லையா? இப்போ இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் மார்க் பண்ணும்போது 3/2 மைனஸ் ஆஃப் -1, 3/2 மைனஸ் ஆஃப் -1 நமக்கு +1 ஆகிடும். டினாமினேட்டரில் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 1 - 0 நெக்ஸ்ட்டு 2 - 0 மார்க் பண்ணோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இந்த 2 டேர்மை விட்டுட்டு 3 - 0 தேர்ட் டிஃபரன்ஸ் மார்க் பண்ணும்போது 3 - 0 இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 0 - 3/2 டிவைடட் பை 4 - 1 இப்படி மார்க் பண்ணுவோம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 3/2 + 1 2 1 is 2 2 3 5/2. டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்கு இல்லையா? அப்போ 5/6 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த டேர்மை நம்ம சால்வ் பண்ணால் 5/6 அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு -3/2 இருக்குது. இங்கே 4 - 1 3 ஆகும். 3 2 6 ஆகிடும் இல்லையா? அப்போ -3/6 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் del பவர் 4 ஒய் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இதனுடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? -3/6 -5/6 டிவைடட் பை இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி மார்க் பண்ணுவோம்? எக்ஸ் வேல்யூ 4 - 0 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். 3 வேல்யூஸை நம்ம விட்டுட்டு சென்டரில் 4 - 0 அப்படின்னு நம்ம இங்கே ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ -1/3 அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ டேபிள் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? பாலினாமியல் நமக்கு தெரியும் இல்லையா? நோட் பண்ணலாம். f(x) = y0
plus x minus x naught into del y naught plus x minus x naught into x minus x1 into del square y naught plus x minus x naught into x minus x1 into x minus x2 into del cube y naught plus x minus x naught into x minus x1 into x minus x2 into x minus x3 into del power 4 into y naught இல்லையா? இதுதான் நமக்கு இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. இப்போ கவனிங்க, இங்கே y நாட்டினுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், அதாவது xy டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, இது y0 y1 y2 y3 y4. அதே போல் இங்கே x0 x1 x2 x3 x4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். y நாட்டினுடைய வேல்யூ நமக்கு 1 ப்ளஸ் x மைனஸ் x நாட் இல்லையா, x மைனஸ் x நாட்டினுடைய வேல்யூ நமக்கு இங்கே 0 இன்ட்டு டெல் y நாட். அப்போ ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ், இப்போ டெல் y ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இங்கே 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் x மைனஸ் x நாட்டுங்கிறது இங்கே 0, x மைனஸ் x1 அப்படிங்கிறது நமக்கு நம்ம ப்ராப்ளத்தில் 1, செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் என்ன நமக்கு வருது -1 இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் x மைனஸ் 0 இன்ட்டு x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 2 இன்ட்டு டெல் கியூப் ஒய் நாட். அது தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 5/6. நெக்ஸ்ட்டு x மைனஸ் 0 x மைனஸ் 1 x minus 2 into x minus 3 இந்த ஃபோர்த் டிவைட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு -1/3. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த பாலினாமியலில் எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை கவனித்தோம் அப்படின்னா இங்கே 1 தான் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இல்லை இல்லையா. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் இல்லை. தேர்ட் டேர்ம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம்லாம் இருக்கும், ஆனால் எக்ஸ் கியூப் இல்லை. அதே போல் நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு நம்ம 3 டேர்ம்ஸும் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் கியூப் அந்த டேர்ம் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் நெக்ஸ்ட் டேர்ம்லையும் நமக்கு எக்ஸ் கியூப் இருக்கும். அப்போ எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் வேணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 டேர்மையும் நம்ம சால்வ் பண்ணாலே போதும் இல்லையா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த டேர்மை நம்ம இந்த 3 டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் ஆகும். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே 5/6 இருக்கு இல்லையா, அதுதான் கோஎஃபிஷியண்ட்டாக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகும். இந்த 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இதில் உள்ள செகண்ட் டேர்ம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -5x நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா -5 இன்ட்டு எக்ஸ் கியூப்னு ஆகும். அப்போ இங்கே எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபஸ்ட்டு -5 அப்படின்னு ஆகுது. நெக்ஸ்ட் இந்த டேர்மையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கியூப் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ -1 இன்ட்டு 1 நமக்கு -1 ஆகும். இதுதான் நமக்கு கோஎஃபிஷியண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் கூட நமக்கு என்னவும் இருக்குது -1/3 இதுவும் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூபில் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது நமக்கு இந்த ஃபோர்த் டேர்மில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் -5 இன்ட்டு -5 -1 இன்ட்டு -1/3. இப்போ இதுதான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 5/6 இங்கே நமக்கு -5 இன்ட்டு -1 -6 அப்படின்னு ஆகும். -6 இன்ட்டு -1/3 இல்லையா, 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ 6/3 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு 1 3 is 3 2 3s are 6. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 6 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 + 6 2s are 12. அப்போ 17/6. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது 17/6. நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு 17/6. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.